இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன டாஸ்க்னா, அதாவது நான் ஏற்கனவே இதை ஆடி இருந்தேன். அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் அது ரெக்கார்ட் பண்ண மாதிரின்ட்டு அதான் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் போன வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பப்ஜி ஆடு ப்ரோனாரு. என்ன பண்ணுறது, அவ்வளோ எம்பியெல்லாம் ஏற்ற முடியாதுங்க, சொல்லிட்டேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம ரிஃபைனரியில் தான் டாஸ்க் பண்ண போகிறோம். இங்கே எத்தனை கில் அடிக்க முடியுது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரிஃபைனரிக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் அங்கே இறங்கணுன்னே அது என்ன மெடிக்கெட் கிடச்சிச்சு. அப்புறம் இங்கே ஒருத்தன் பாட்டுன்னு நினைக்கிறேன், அடிச்சுட்டு பாட்டாக தான் வராங்க. ரிஃபைனரியிலலாம் இறங்கணும். இது அடுத்த மேட்ச்சில் ஆடும்போது பாட்டு வரலங்க, அதான் இந்த மேட்ச்சை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒருத்தன் வந்தான். அவன் ஒரு அடிக்கே அவுட் ஆகிட்டான். இங்கே பார்த்தா ரெண்டு பேர் அவுட் ஆகிருக்கானு. ரிஃபைனரியில் எந்த தைரியத்தில் இறங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கே ஒன்று அடித்தான்னா ஒரு பின்னாலேருந்து அங்கே 2 பேர் அடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அங்கே டோக்கன்லாம் பிடிச்சா பின்னாலேருந்து ஒருத்தன். கோல் எதுக்கு இப்போ யூஸ் ஆகுதுன்னு எனக்கு இப்போ தான் அந்த அறிகிறேன். மேலே இருக்கவனை போய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனை அடிக்கலான்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்த கேரக்டர் வந்து க்ளூ கேரக்டரு. ஆனால் இனிமேல் எங்கே இருக்கான்லாம் காட்டு எனக்கு. அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போடலாமா வேண்டாமா அப்படின்னு வச்சேன். அப்புறம் போயிட்டேன். போனதுக்கப்புறம் உள்ளே இருந்து தான் ஃபஸ்ட்டு போவேன். அப்புறம் இந்த பக்கம் வந்த எனிமி அவனும் இல்லை. அப்புறம் மெதுவாக போனால் எங்கள் குவால் போட்டு தான் சண்டை போட்டுருக்கானுங்க. அப்புறம் மேலே ஒருத்தர் நான் அழுத்தி பிடிச்சி முச்சலாண்டா அப்படின்னா பைத்தியக்காரன் இந்த இடத்துல குவால் போடுவானா அந்த இடத்துல போட்டான். அப்புறமா எங்கள் தாத்தா கூப்பிட்ருந்த அதான் இப்படி ரொம்ப நேரம் இங்கே நின்று. அதுக்கப்புறம் வேகமாக ஓடினா அங்கே குவால் போயிடுச்சு. அப்புறம் எங்கடா எனிமி ஆளை காணோமே அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். அப்புறமா தான் தெரியுது மேலே தான் இருக்கானு. மேலே பாருங்கள் உட்காண்ட்ருக்கான். என்னை பார்த்தான்னு நினச்சேன், பார்க்கல. இன்னும் 2 அடி வாங்கியிருந்தானா அவுட் ஆகிருப்பாங்க. ஆனால் என் கையில் போட வேண்டியவன். இப்போ பாருங்கள் நானும் பார்த்துட்டு இந்த கண்ணை வச்சு அடிச்சுட்டே இருந்தேன். படவே இல்லை அவன் மேலே. எப்படா ப்ரோ பிளேயர்ஸ்லாம் அடிக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். இங்கேருந்து அடிக்கிறான்னு பார்த்தா புல்லட் இல்லை. சரின்ட்டு பழைய கண்ணை மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் இங்கே வரலாம். அடிக்க வாங்கவுக்கே வருவீங்கன்னு பார்த்தா என்னடா நீங்கள் அப்படின்னு வச்சுருந்தேன். அப்புறம் அவனை இன்னொருத்த முடிச்சுட்டான். அப்புறம் குளோவால் திருப்பி யூஸ் ஆகுச்சு எனக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ தான் தெரியுது ப்ரோ பிளேயர்ஸில் ஏன் என் குளோவால் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஜம்ப் ஆக மாட்டேங்குது. எப்படா இது. அப்புறம் பார்த்தா இது இருந்துச்சு. அப்போ அதை உடச்சி விட்டேன். உடைய மாட்டேங்குது. எனிமி அடிக்கிறான். எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு தான் அங்கே அவனே குளோவால் போட்டு காமிச்சிட்டான். ஸ்கோப் போட்டால் அந்த 2x ஸ்கோப்பு இல்லை, அது நார்மல் ஸ்கோப்பு தான் இருந்துச்சு. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி இருந்தாலும் இல்லை அவுட்டு தான் ஆக்குறோம். எப்படி 24 கில்லில் நம்ம 3 கில் அடிச்சிருக்கோங்க. அது எல்லாமே ஒரு கில் தான். அப்புறம் எனிமி எங்கே இருக்கான்னு அவங்களே சுட்டே காமிக்கிறானுங்க. நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கீழே இறங்குனா எஸ்பி குறைஞ்சிச்சு. இந்த இடத்துல இன்னும் ஒருத்தனை அடிப்பேன் பாருங்கள். இங்கே நிற்கிறான்னா இப்போ பாருங்கள் என்ன நடக்குது. வேகமாக வரானா 2 அடி அடித்தா நான் தான் இங்கே ஜாஸ்தியான இந்த இது வச்சுருக்கேன். அது ஆமாம், புதுசாக ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்களே, யாரெல்லாம் அதை இப்போவே வாங்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. கமெண்ட் நான் ஓப்பன்லேயே வைக்கிறேன். அப்புறம் இங்கே ஒருத்தனுக்கு வெஸ்ட்டெல்லாம் உடச்சி விட்டேன். வெஸ்ட்டு உடையில டேமேஜ் பயங்கரமாக விட்டுச்சு. அதுக்கப்புறம் பூயான்னு இங்கே வந்துச்சு. அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அப்புறம் இங்கேருந்து எடுத்தால் இதுக்கும் கிடச்சிச்சு. 40 கிடச்சிருக்கும். அப்புறம் எங்கேருந்து அடிக்கிறானுன்னே தெரில. இங்கே இந்த ரிஃபைனரிக்கு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் தான் நான் அவங்ககிட்ட தான் அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன். அப்புறமா பின்னாடி வழியாக போய் அடிக்கலான்னு நினச்சேன். பார்த்து இங்கே எவனுமே எனக்கு காட்டவே மாட்டேங்குது. ஒரே டென்ஷனாப்பா, என்ன பண்ணுறது. எங்கே இருந்து தான் அடிக்கிறானுங்கன்னு எதுவும் புரியல. இங்கே ஒருத்தனுக்கு ஒன்டாப் அடிப்பேன் பாருங்கள். இங்கேயா? ஆமாம், இங்கே தான் அடிப்பேன் பாருங்கள். அங்கே ஒருத்தருக்கான அவனுக்கு ரெட் கலர் டேமேஜ் கொடுத்தேன். அப்புறம் அளவு போட்டேன் சும்மா மூமெண்ட்டுக்காக, ஒரு ஜாலிக்கு தான் அளவுக்கு.
ஏன்னா நான் வச்சுருக்க கேரக்டர் வந்து க்ளூ. ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, கேரக்டர் யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்க மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். கேரக்டருக்கு யூஸ் பண்ண பிடிக்குமா இல்லை பிடிக்காதா சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா திருப்பி நான் தான் கிங்குனாலே எப்படி. அப்புறம் இங்கே ஒரு குளுவால் பாருங்க, அவன் 3 டேமேஜ் கொடுத்தான். அப்புறம் ஒரு அந்த இது போட்டேன். அப்புறம் 2 குளுவால் அட் அ டைமில் போட்டேன். அவன் ஒரு குளுவால் உடச்சிட்டான். இன்னொரு குளுவால் உடைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த குளுவால் போட்டேன். அப்புறம் அவனுக்கும் ஒரு அளவு டேமேஜ் கொடுத்தேன். அவன் ஓடுறதுக்கு தான் பார்த்தான். நம்மளை எத்தனை பேர் பார்க்குறானுங்க இனிமே தெரியல. அவனையும் முடிச்சாச்சு. அப்புறம் குளுவால் போட்டேன். அங்கேருந்து 10 பேர் 15 பேர் இவன் தாங்க நம்மளை அடித்தான். இதே மேட்ச் முடிஞ்சிச்சு. பாய்.